இதன் பிறகு கட்சி இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் வலிமையாவும் இருக்கும், நம்மளுடைய செயற்பாடுகள் இன்னும் நாசமாத்தான் போகும், நடுத்தரவு வரும். விஜய்ங்கிற ஒரு பிம்பத்தை ஒரு படிப்பினே அடுத்து திருத்திக்க மாட்டாங்களா? திருந்துற கூட்டமே இல்லைங்க. திருந்துற ஒருத்தன் அப்படியா பேசுவான்? மனம் மறந்தவே இல்லைங்க. 41 உயிர் போச்சுங்கிற குறைந்தபட்சமான அந்த உறுத்தலோ அந்த குற்ற உணர்ச்சியோ அந்த பேச்சுல துணிவு கிடையாது. திருந்த போற ஆள் கிடையாது. இதை வச்சு இந்த 41 மரணத்தை வச்சு சிஎம் சார் வந்து பாருங்க அப்படிங்கிற மூலமா அப்ப என்னன்னா உண்மையா சொல்ல போனா என்ன பழிவாங்கணும்னு நினைச்சா நீ வந்து பாருங்க. பழிவாங்க அளவுக்கு நீ ஒன்றும் பண்ணலையடா. திமுக பழிவாங்க அளவுக்கு நீ ஒன்றும் பண்ணலையே. திமுக என்ன பண்ண? மக்கள் தன்னெழுச்சியா போராடுறாங்க. இப்ப ஆசிரியர் பிறந்தைகள் போராடுறாங்க, எங்களுக்கு உரிய ஊதியம் தரல அப்படின்னு போராடுறாங்க. இப்ப வீடுகளை அடிக்கிறாங்க அப்படின்னு மக்கள் போராடுறாங்க. இந்த போராட்ட காலத்துக்கு போனாரா? இல்ல இல்ல இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு மக்களை போராட அழைச்சாரா? அதுவும் இல்லை. போராட்ட காலத்துக்கும் போகல, மக்களை போராட தயார் பண்ணவும் இல்லை. அரசுக்கு எந்த விதத்தையுமே விஜய் நெருக்கடி தரல. மிஞ்சி போனா ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் பேசினா எப்படி ஒரு சமூக வலைதளங்களை தாக்க வருமோ அது போன்ற வேலையை தான் விஜய் செஞ்சார். அவர் திமுகவுக்கு தான் எதுவுமே பரவாயில்லையே பெருசா. திமுக பழிவாங்க நினைச்சாலும் ஒண்ணுமே இல்லையே. திமுக பழிவாங்க அளவுக்கு காரணங்கள் எங்கிட்டா இருக்குது, விஜய் என்ன இருக்குது? அப்ப இந்த இடத்துல கூட ஸ்டாலினே மிஞ்சல போனா விஜய் யாராவது தான் பேசியிருக்காரு. ஸ்டாலினே எந்த தலைவரும் தன்னோட தொண்டர்களும் மக்கள் சாக விரும்ப மாட்டாங்கன்னு ஸ்டாலின் பேசுறது விஜய்க்கு தான். இப்ப செயல்பாடு விஜய்க்காக தான். இப்ப நடந்து கொண்டிருக்கிற செயல்பாடு எல்லாமே விஜய்க்காக தான். இல்ல பழிவாங்கிறது எங்க வந்துட போகுது? அப்ப என்னன்னா இதை பயன்படுத்தி, இந்த சூழலையும் பயன்படுத்தி தானா தாவேகாவா திமுகவா விஜயா ஸ்டாலினா அப்படின்னு போட்டு பாத்திரணும் அப்படின்னு இந்த சூழலை கூட அரசியல் ஆதாயத்துக்கான ஒரு வழியா பாக்குறாருன்னா இதெல்லாம் மன நோயின் உச்சம், கொடூரத்தின் உச்சம்.